நகரம் 1876 நிறுவப்பட்டதாக சொல்கிறாங்க. கெய்ன்ஸ் நகரத்தில் கெய்ன்ஸில் கோட்ஸ்கிசன் ஆற்றில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதோட இந்த கெய்ன்ஸ் என்ற இடம் வந்து ஒரு பிரபலியமானதாகவும் சொல்கிறாங்க. இதுக்கு ஆரம்பத்தில் இதுக்கு எப்படி பேர் சூட்டியிருக்காங்கன்னா சார் வில்லியம் வெல்லிங்டன் கெய்ன்ஸ் என்ற பேர் தான் வச்சுருந்துருக்காங்க. அது இப்போ கெய்ன்ஸாக மறைவி இருக்குது. மாமரத்துக்கு குறைச்சலே இல்லை. மாங்காய் ரோட்டா பிடிங்கி சாப்பிட்டு கொண்டு போகலாம். 2ஆம் உலகப் போர் காலத்தில், அதாவது இந்த பவளக்கடல் போர்ன்னு சொல்லுவாங்க, அந்த போரில் நேச நாட்டு படைகளுடன் இந்த கெய்ன்ஸ் நகரம் ஒரு களமாக மாறியதாகவும் சொல்கிறாங்க. இந்த கெய்ன்ஸை, அதாவது இந்த போரில் பவளக்கடல் போரில் இந்த நேச நாட்டு படைகளுக்கு இந்த நகரம் ஒரு களமாக மாறியதாகவும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் 20ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் இந்த நகரம் சர்வதேச சுற்றுலா மையமாக மாறியது என்றும், 21ஆம் நூற்றாண்டு முற்பகுதி இது ஒரு பெரிய பெருநகரமாக வளர்ந்து விட்டதாகவும் ஒரு தகவலை சொல்கிறாங்க. கெய்ன்ஸை பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய ஒரு கப்பல் துறைமுகம் ஒன்று இருக்குது. அதாவது சர்வதேச சந்தைகளுக்கு சேவை செய்யும் பெரிய கப்பல் துறைமுகம் ஒன்று இருக்கிறதுன்றும், அடுத்து கெய்ன்ஸின் பொருளாதாரம் முதன்மையாக சுற்றுலா, சுகாதாரம், கல்வி, பாதுகாப்பு, தொழில் இது திறன் கொண்டதாகவும் இதை சொல்கிறாங்க. இந்த கெய்ன்ஸ் என்று எல்லாரும் சொல்கிற மாதிரி இது ஒரு பெரிய சுற்றுலாத்தலம். இப்போ பொங்கலுக்கு கரும்பு எடுக்கலாம் ஃப்ரீயா. பொங்கலுக்கு மாம்பழத்துக்கு இங்கே வெள்ளம் கெய்ன்ஸில் வெள்ளம் மஞ்சள் இடம் எல்லாம் கரை தட்டி விட்டு கிடக்கு கொண்டு. அது கெய்ன்ஸ் ஒரு வெப்ப மண்டல ஒரு பகுதி. அதாவது எங்களோட நாட்டு வெதருக்கு ஈக்குவலான ஒரு வெதர். நாங்கள் அங்கே சுற்றி திரியும் போதே இந்த வெதர் எங்களுக்கு நான் கனகாலம் இந்த ஒரு கான்பரா, சிட்னி, மெல்போர்ன் இந்த வெதருக்கு பழக்கப்பட்டு அங்கே போனால் எங்களுக்கு அது ஒரு கட்டும் வெப்பமாக தோன்றிச்சுது. அதுபோல் அங்கே ஒரு கடற்கரை அண்டிய வெப்பமண்டலம். அடுத்து சரியான மலைக்காடுகள், அங்கே இந்த மலைக்காடுகள் மற்றும் மலைக்காடுகள் இருக்குது. அடுத்தது இந்த 7 இயற்கை அதிசயங்கள் ஒன்றான கிரேட் பேரியர் ரீஃப் ஒன்று இருக்குது அவங்க. அது ஒரு முக்கியமான இதுன்னு சொல்கிறாங்க. உலகின் 7 இயற்கை அதிசயங்கள் ஒன்றான கிரேட் பேரியர் ரீஃப் என்று சொல்கிற ஒரு இடம் ஒன்று இருக்காங்க. அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னா அணுகல் பாரம்பரிய தலங்களும் ஒன்று இருக்குதுன்றாங்க. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களும் அணுகல் உள்ளது. அணுகல் கெய்ன்ஸில் பிரிட்டிஷ் குடியேற்றத்துக்கு முதல் அந்த கெய்ன்ஸ் பகுதியில் கிமுய், வாலுபரா, ஜிடிஞ்சி மக்கள் வசித்ததாக சொல்கிறாங்க. இந்த ஜிடிஞ்சி மக்கள் தங்கள் சொந்த உரிமைகளை இன்னும் கோரிக்கொண்டு தான் இருக்கிறார்களாம். இந்த ஜிடிஞ்சியை இன்னொன்று மாதிரியும் அழைக்கிறாங்களாம். அதாவது ஜிடிஞ்சி அல்லது டிடிஞ்சி அழைக்கிறதாக சொல்கிறாங்க. இந்த ஜிடிஞ்சியை கெய்ன்ஸ் மற்றும் இந்த சுற்று வட்டாரத்தில் இது ஒரு மொழி பிராந்தியமாக இருக்கிறதா, அதாவது அந்த சுற்று வட்டாரத்தில் இதை ஒரு மொழி பகுதியாக சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ஜிடிஞ்சி மொழி ஆஸ்திரேலியாவோட ஒரு பெரும் பழங்குடியின மொழி என்றதையும் சொல்கிறாங்க. இந்த ஜிடினி மொழியை கிமோய் என்று அழைக்கிறதாம். அதாவது இந்த காலனித்துவத்துக்கு முன்னர் இந்த பகுதியில் வாழ்ந்த குலமாக சொல்கிறாங்க. கிமாய் வாலுபரா குலத்தவர் என்று சொல்கிறாங்க. இந்த குலம் என்ற பிரிக்கையில் இதோ கனெக்ஷன் எங்கேயோ எங்களுக்கும் கனெக்ஷன் மாதிரி ஒரு தோணுது. என்ன சொல்கிறாங்கண்டா, இந்த பகுதி வாழ்ந்த குலம் கிமோய் வாலுபரா குலத்தவர் என்று அதை குறிப்பிட்றாங்க. இந்த கெய்ன்ஸை ஆங்கிலேயர்களால் 1770 தொடக்கம் 1870
இப்போது வரைக்கும் ட்ரினிட்டி பே என்று இந்த கெய்ன்ஸை வந்து அழைச்சிருக்கிறாங்க. இந்த கெய்ன்ஸ் பகுதி 1860 முற்பகுதியிலிருந்து பெச்சேடி மெர் மீனவ வருகையை ஒட்டி இங்கே ஐரோப்பியர்கள் இருப்பே காண்றாங்க. இந்த நவீன கால கெய்ன்ஸ் போர்ஷோர் தளத்தில் இந்த பெச்சேடி மெர் மீனவர்கள் பயன்படுத்திய ஒரு பெரிய பூர்வீக கிணறு இருந்ததாகவும், அதாவது 1872ஆம் ஆண்டு இந்த உள்ளூர் ஜிடிஞ்சி மக்களுக்கும் இந்த பெச்டி மெர் மீனவர் பிலிப் காடிக்கும் விவகாரங்களுக்கும் இந்த கிணறு பயன்படுத்துவது தொடர்பாக பெரும் வன்முறை மோதல் ஏற்பட்டதாக ஒரு தகவலை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அது பிற்காலத்தில் ஒரு போர் முகாமாக அந்த இடத்தை அழைச்சிருக்கிறாங்க. அதாவது இன்னும் ஒன்று சொல்கிறாங்க, இந்த கெய்ன்ஸில் இந்த சமதளத்தில் வட்டி எடுக்கப்பட்ட இந்த தங்கங்களை ஏற்றுமதி செய்வதற்காக இங்கே இந்த பாரிய ஒரு துறைமுக வளர்ச்சி, அதாவது கடல் போக்குவரத்துக்கான துறைமுக வளர்ச்சி அடைஞ்சதாகவும் சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற இந்த கெய்ன்ஸுக்கு எப்படி பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், 1876ஆம் ஆண்டு பகுதியில் இந்த குயின்ஸ்லாந்து ஆளுநராக இருந்த வில்லியம் கெய்ன்ஸின் நினைவாகத்தான் இந்த பகுதிக்கு கெய்ன்ஸ் என்று பெயர் சூட்டதாக சொல்கிறாங்க. அதாவது இந்த கெய்ன்ஸில் 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஒரு விவசாய மேம்பாட்டுக்காக சீனாண்ட உதவியை நாடி இந்த சீன குடியேறிகளாக வந்து இந்த குடியேற்றத்திலிருந்து இந்த கெய்ன்ஸ் ஒரு விவசாய பிராந்தியமாக முன்னேறியதாகவும் ஒரு தகவலை சொல்கிறாங்க. வெள்ளம் இந்த பாலத்தை மேவி அடிச்சு எல்லாம் பூட்டிங்க பிச்சு வெள்ளம் இது காலஞ்சு இந்த மலைக்குள்ள இருந்து ஓடி இதை மேவி தண்ணி பாஞ்சிருக்கு. எப்படி தண்ணி அடைச்சிருக்கு இருக்குல்ல. பார்க்க வசதியாக தருண் அங்க பார்த்தா நான் கிட்ட போமா. கேப்புலமா கேப்பு
அம்மா கருங்குட்டி தாத்தா வீட்டு இங்கே வாங்க, இதில் வாங்க தரணும். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் பகிர்வுக்கும் மனமார்ந்த நன்றிகள்.